என் தங்கப்பிள்ளையே, இன்று மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஒரு பெண் உன் வீட்டையே உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள். இவளினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்பதனை நான் அறிவேன். அதனால் இவளின் பெயரை சொன்ன பிறகு நீ உள்ளே அழைப்பாயா? இவளினுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாயா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் இது. உனக்காக நான் வந்திருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் என் அன்பால் அரவணைத்து நிற்கிறேன். வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வராகி உன் வீட்டை தேடி வருகின்ற நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை தொடர்ந்து வருவதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருவதும் உன்னை தேடி உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுப்பதும் இந்த தாயினுடைய கடமை. அதை தாண்டி ஒரு தாயாக எப்பொழுதும் உன்னை அரவணைக்கும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் நான் தவிக்க விட்டுவிடக்கூடாது என்பதில் முழுக்க கவனத்தோடு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளையினுடைய மனதிற்குள் வேதனைகளாக மாற்றிவிடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருக்கிறேன். அதனால் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை தேடி வருவதையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாலே அது போதும். உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்காக மாறுவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறாளோ அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முறையாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். தெளிவாக எதையும் என் பிள்ளைக்கென்று அது சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல காலம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், நல்ல நேரம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரமும் அந்த காலமும் உனக்கு ஏற்ற விஷயங்களை சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து உன்னை தெளிவுபடுத்தும் இந்த விஷயங்களும் உடனிருந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் இந்த சூழ்நிலைகளும் இனி இந்த அம்மாவினுடைய அரவணைப்பிற்கு உள்ளாக உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும். உனக்கென்று நான் சொல்ல நினைப்பது இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது விரும்புகிறோம், நல்ல விஷயங்களை தேடுகிறோம், வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளையும் பெறுகிறோம். இவ்வளவும் நமக்கு கிடைத்துவிட்ட பிறகு யார் நம் வீட்டு வாசலில் நின்று நம் வீட்டை உற்று உற்று பார்க்க போகிறார்கள்? என் குழந்தையே, ஒரு சில மனிதர்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் வீட்டையே பார்ப்பதையே தன் வேலையாக கொண்டிருக்கிறார்கள். அவன் வீட்டில் என்ன நடக்கிறது, இவன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதுதான் இவர்களினுடைய முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற எண்ணங்களும் உணர்வுகளும் உள்ள மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து பார்த்து தன் வாழ்க்கையை கோட்டை விடுகின்றவர்கள், தனக்கான சந்தோஷங்களை விட்டு விடுகின்றவர்கள். இவர்களால் தான் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளும் தீமைகளும் உனக்கு நடந்திருக்கிறது. இவர்களால் தான் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை நீ தொலைத்திருக்கிறாய். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ சிந்திக்கும் விதத்தில்தான் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறாமல் இந்த வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். உண்மையான அன்பிற்கு இங்கு மதிப்பில்லை என்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும்படிதான் இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டார்கள். இவர்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நினைத்த இவர்கள் இன்னமும் உன் வீட்டு வாசலில் நின்றுதான் உன் வீட்டையே
உற்று உற்று பார்க்கிறார்களா என்று பல குழப்பங்கள் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இவர்களுக்கும் நமக்கும் இடையிலான பந்தம் முடிந்து விட்டது என்று நினைத்தோமே. இவர்கள் எதற்காக மீண்டும் மீண்டும் நம் வாசலை தேடி வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி உனக்குள் வந்திருக்கலாம், என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்திருக்கலாம். உண்மைதான். இது போன்ற ஒரு நிலையில் யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் இப்படி ஒரு பதற்றம் வருவது நியாயம்தானே. நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை எல்லாமும் நாம் எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி என்னவானாலும் சரி, நாம் நினைத்ததை எல்லாமும் சரியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் மனதில் நின்று உன்னிடம் பேச துடிக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் உனக்கான ஒரு மாறுதல் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காது. அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் பல உண்மைகளோடு உன்னை தேடி வரும். இன்றும் என்றும் என்றென்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு காரணம், ஒருபோதும் உன்னை விட்டு விலகாத ஒரு காரணம். என் பிள்ளை, என் மீது கொண்ட அன்பினாலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் நான் உன்னை விட்டு விலகாமல் எப்பொழுதும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். இன்று உன் வீட்டு வாசலில் நிற்கும் ஒருவரை கண்டவுடன், சரி, நம் பிள்ளையிடம் சொல்லிவிடுவோம், நாம் எதற்கு எந்த ஒரு காரியத்தையும் நமக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்க வேண்டும். நம் பிள்ளையிடம் சொன்னால் நம் பிள்ளை அதை கேட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அல்லவா, அதற்கான விஷயங்களை என்னவென்று செய்யும் அல்லவா. அதனால்தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் உன் வாழ்க்கையில் உனக்கென சொல்லி கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி வந்து எதையும் உனக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களினால் எதையும் உனக்கு கவனமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி, எப்பொழுதும் உன் தாயாக உன்னை நிச்சயமாக வழிநடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருவதில் எப்பொழுதும் உனக்குள் மனக்குழப்பம் வேண்டாம். நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லையில்லாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் வரத்தான் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விருப்பங்களோடு நாம் எதையும் சொல்ல நினைக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும் பொழுது அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விருப்பங்கள், நல்ல தேவைகள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உணர்த்துகின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக தாயினுடைய அன்பை உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் யார்? இவள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் என்ன? இவளுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற சம்பந்தம் என்ன? இனிமேல் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம், யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்பது போன்ற பல உணர்வுகள் என்றும் என்றென்றும் உனக்குள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் பிடியில் என் பிள்ளை, நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பில் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவை நீ பெற வேண்டும். அப்படி மட்டும் என் பிள்ளை நீ துணிந்து வந்து விட்டால் இன்றிருக்கின்றவர்கள் போல இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு நீ வாழத் தொடங்கி விடுவாய். நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய கவலையோ கலக்கமோ உனக்குள் ஒருபோதும் வேண்டாம். அவரவர் மனநிலைக்கு தகுந்தாற் போல அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் இவர்கள் கவலைப்படுவதில்லை. எதற்காகவும் இவர்கள் வருந்தி நிற்க நினைப்பது இல்லை. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்வது போல உன்னை சுற்றி இருக்கும்
ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் இந்த வராகி கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க இனி எதுவும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன் வீட்டு வாசலில் நிற்கும் ஒரு பெண்ணை பற்றி நான் உனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்கும். உனக்குள் இருக்கும் தைரியம் என்னவென்று உன்னை கேட்கும். இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களோடு எதையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி என்பவள் இருக்கிறாள் என்ற ஒரு செய்தி உன் மனதிற்குள் நின்று எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி உன் மனதிற்குள் இருக்கும் உண்மைகளோடு நீ எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் சில விஷயங்களை புரிந்து கொள். உன் வீட்டு வாசலில் நிற்கின்றவர்கள் இந்த தெய்வத்தை தாண்டி வேறு யாருமாக இருக்க முடியாது. தெய்வம் ஒன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வாசலில் வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காதே. சுற்றி இருப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் உணர மறந்து நின்றோமானால் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நம் கண் முன்னால் காட்டி நிற்கும் போது நமக்கு அதனை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் எதையும் நாம் பெற வேண்டும். தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் எதையும் நீ உணர வேண்டும். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் போல நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? சத்தமின்றி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு நடந்து முடிந்து விட்டது. உனக்கு வேண்டுமானால் அது என்னவென்று புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்குள் உருவாக்கிய அத்தனையும் இனி கட்டாயமாக உனக்கு புரியத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு அதிர்வுகளையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சுற்றி இருக்கும் இந்த நாட்கள் முழுக்க உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் விருப்பங்களை நிச்சயமாக உனக்கு சரியான முறையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் இனி உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். எந்த இடத்தில் உனக்கு மனக்கலக்கம் தோன்றுகிறதோ, எந்த இடத்தில் உனக்கு மனக்கவலைகள் தோன்றுகிறதோ அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையில் நீ முயற்சி செய்து பார். ஏனென்றால் குழம்பிய இடத்தில் சில சமயங்களில் ஒரு நல்ல புரிதல் கிடைத்து விடலாம். நல்ல வேளை இப்படி ஒரு குழப்பம் நமக்கு வந்தது, அதனால் தான் இதற்கு ஒரு முடிவு கிடைத்தது என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகலாம். எப்பொழுதும் இதையெல்லாமும் நாம் உணர்ந்தும் புரிந்தும் கொண்டும் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் நமக்கு மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு சூழ்நிலையை உனக்கென உருவாக்கும் இந்த காலம் இனி எந்த கட்டத்திலும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்களோடு உனக்கு நான் கொடுப்பதை இனிமேல் நினைத்து நீ பேரானந்தம் அடையத்தான் போகிறாய். தருவது உன் தாய் எனும் பொழுது என் பிள்ளைக்கு இனி அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் நம்பிக்கையோடு தரும் வரையிலும் என் பிள்ளை நீ எதையும் கைவிட்டு விடாதே. நடந்தது என்றும் உன் வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை அறிந்து உனக்கு சரியாக கொடுக்கப்படுகிறது என்பதனை புரிந்து கொள். எல்லா நிலையிலும் நீ யோசிப்பது
ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த யோசனைகளை நீ நிச்சயமாக செயல்படுத்தி பார்த்தால்தான் அது எந்த அளவில் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் சொல்ல நினைப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன தர இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த நாளும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களும் உணர்வுகளும் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாமும் சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ற இருந்தாலும் சரி, ஏதுவாக இருந்தாலும் சரி, உன் தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் விட்டுவிடாது என்பது போல உன் வீட்டு வாசலில் நிற்கும் தெய்வம் லக்ஷ்மி தாயானவள் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் அத்தனை தெய்வங்களும் உன் வீட்டு வாசலில் நின்று, அத்தனை பெண் தெய்வங்களும் இன்று உன் வாசலில் நின்று உனக்கான நன்மதிப்பை கொடுக்க வந்திருக்கிறார்கள். நீ கேட்டது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ விருப்பப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கும் இந்த காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்வதை நீ புரிந்து கொண்டும், நான் இருந்து நடத்துவதை நீ தெரிந்து கொண்டும், இனி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் நீ இருந்து விட்டால் அது போதும். நம்பிக்கை கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி எதுவும் சாத்தியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல சத்தியமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மாறுதலை தந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். நல்லது நடக்கும் என்ற பொழுதுகளில் எல்லாமும் இனி உன்னை சுற்றி வரும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டு கவனமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல புரிதலோடு நீ வாழ கற்றுக்கொள். தேவையான விஷயங்களோடு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல பழகிக்கொள். உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதனை நீ கண்டுகொள்வாய். நீ நினைத்தால் இங்கு எதுவும் உன் வாழ்க்கையை மாற்றும். தெய்வங்களை உள்ளே வரவழைக்க நீ தயாராகி விட்டாயானால் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி எல்லாமும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதில் தோன்றுகின்ற அத்தனையும் உன்னை தேடி வரும். உன் மனதில் இருக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இருந்தால் கிடைப்பதை நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். கலங்கிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னையும் சேர்த்து குழப்பிவிடும். அதனால் எப்பொழுதும் எதிலும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் நீ அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்க நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எதையும் நினைத்து நீ வருந்தாதே. எந்த சூழ்நிலையையும் நான் மாற்றுவதைக் கண்டு நீ பேரானந்தம் அடையத்தான் போகிறாய் அல்லவா? எந்த நிலையிலும் உனக்கான உணர்வுகளை நான் தரத்தான் போகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் நேரம். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கும் உண்மைகளை நீ தொலைத்து விடாதே. பல நன்மைகளை நீ காணத்தான் வேண்டும். எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்களும் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. இனி உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் எல்லா உண்மைகளும் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்ச்சியோடு வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேடி வந்து உனக்குள் நல்ல மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தவிக்கும் காலம் இனி என்ன நடந்தாலும் உன் விருப்பங்கள் அதில் முன்னே நிற்கட்டும். உன் விருப்பம் நிறைவேறும் என்ற ஒரு
புரிதல் உனக்குள் வந்து சேரட்டும். உன் வீட்டிற்குள் வரவழைக்கும் தெய்வம் உன்னுடைய மனதிற்குள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காது. எப்பொழுதும் போல நீ தெளிவோடு இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.